என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, ஓட்டர் ஐடி. இப்போ வந்து நான் யாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு க்ளூ தரேன். எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு ஆசை. கேர்ள் பேபி பிறக்க சொன்னா அது ரொம்ப சேஃபான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். நைட் மோட அது 24ல இருந்து 26 தான். என்கிட்ட பேபி இருக்கிறதுனால நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். சரி கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அப்படின்னு நாங்க இது பண்ணோம் சம்மர் டைம்னால. ஆனா 4,000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. 17,000 ரூபாய் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுக்குன்னு நாங்க கேட்க போனா, இதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங்லாம் தப்பா எடுத்திருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இதுக்கு முன்னாடி ரீடிங் தப்பா எடுத்ததுலாம் எங்களோட பிரச்சனையா? அதுவும் தப்பா எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? இந்த மாதிரிதான் அவங்க ரீடிங்கே எடுத்திருக்காங்க. ஒழுங்கா ஒரு ப்ராப்பரா எழுதவே இல்ல. வந்து அவசரமா எடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்ப இந்த 17,000 ரூபாய் வந்திருக்கு, இது என்ன பண்ணட்டும் அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் பண்ணல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா?